என்ன எல்லாரும் வீட்டு குப்பையை உரமாக்கணும், ஒமேகாவோட ஹோம் கம்போஸ்டர் பின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ இன்னைக்கு வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணிடலாமா? சரி, இதுல என்னென்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போடணும் அப்படிங்கறது இன்னைக்கு பாத்திரலாம். இதுல நம்ம வீட்டுல வர எல்லா வேஸ்டும் போடலாம். ஃபுட் வேஸ்ட், நம்ம காய்கறி கட் பண்றது, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வேஸ்டும் போடலாம். இதுல குழம்பு, ரசம் அந்த மாதிரி லிக்விட் ஃபுட் வேஸ்ட் மட்டும் போடக்கூடாது. அதுக்கு பதிலா அதுல குழம்பு, ரசம்னா வடிகட்டி அதுல வர்ற வேஸ்ட்டை மட்டும் இதுல நம்ம போடலாம். அதிகமான தண்ணியும் மாய்ச்சரும் இதுல கொடுக்கக்கூடாது. அதனால கண்டிப்பா குழம்பு, ரசம் எல்லாம் ஊற்றக்கூடாது. இன்னைக்கு கம்போஸ்டிங் பின்ல வேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து இது மேல நம்ம அந்த கம்போஸ்டிங் பவுடர் போட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி லேயர் மாதிரி போட்டுறணும். வேஸ்டே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி போடணும். இந்த நம்ம போடுற கம்போஸ்டிங் பவுடரும் வேஸ்டும் மிக்ஸ் ஆயே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கம்போஸ்டிங் சீக்கிரமா நடக்கும். இந்த கம்போஸ்டிங் பின்னை யூஸ் பண்ணி வீட்லயே நம்ம குப்பைய நல்ல ஒரு சத்தான உரமாக்கி நம்ம வீட்டுல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இது நம்ம டைரக்டா மழை தண்ணி விழுகிற இடத்துலயோ ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துலயோ இந்த பின் வைக்க கூடாது. நீங்க காம்பாக்டா கிச்சனுக்குள்ளேயோ இல்ல லாஃப்ட் கீழேயோ வச்சுக்கலாம். இது ஏரோபிக் மெத்தட்ல தான் கம்போஸ்டிங் ஆகுது. எல்லா பின்னிலுமே ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கும், எல்லா சைடுமே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஏஜ் ஆனவங்க யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு கன்வீனியன்டான ஹைட்ல வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலி எதுவும் கடிக்காத அளவுக்கு பின்னு நல்ல குவாலிட்டியான பின்.